டேய், யாரு அது காலிங் பெல் அடிக்கிறது? தெரியலனே, இருண்ணே நான் போய் பார்க்கறேன். தம்பி, யார் வந்திருக்கா? அண்ணே, வெளிய யாருமே இல்லனே. சரி, நீ உள்ள வாப்பா, நம்ம டான்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேண்ணே. வாடா ஊது. அண்ணா, மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. இரு தம்பி, இந்த வாட்டி நான் போய் பார்க்கறேன். அண்ணா, யாருண்ணே? இந்த வாட்டியும் யாரும் இல்ல தம்பி. அப்புறம் எப்படி நான் காலிங் பெல் அடிச்சிருக்கோம்? அது காதுக்கு தானே அடிச்சிருக்கோம்பா. சரி வா, நம்ம டான்ஸ் ஆடலாம். ஓகே, ஸ்டார்ட். தாலிஷே, யாரோ நம்ம கிட்ட வேணும்னு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமாண்ணே. நான் ஒண்ணு பண்றேன். ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து கதவு பின்னாடி நிக்கிறேன். நீ அந்த கதவை நைஸா தோற. அவங்க உள்ள வரும்போது ஒரே போட அவங்க தலையில போட்டுறேன். ஆமாண்ணே, எனக்கு அவங்கள போடுறதுல ஏற்மார் தோத்து கூடாதான். ஆமா தம்பி, துக்குடா துக்குடாதான். இங்கே இரு, அண்ணா போய் கட்டை எடுத்துட்டு வரேன். தம்பி, அண்ணா வந்துட்டேன். ஓகேண்ணே, நான் போய் கதவு திறக்கிறேன். நீ ஒரே போட போட்டுரு. வாடா தம்பி, போலாம். நான் 1 2 3 சொல்லிட்டு கதவு திறப்பேன். நீ ஒரே போட போட்டுரு. ஓகேடா தம்பி, இன்னைக்கு போட்டுருவோம். 1 2 3. ஏடா, டேய் சீக்கிரம் கதவு சாத்துடா. என்னண்ணே, அக்கா போட்டு இப்படி அடிச்சிட்ட? டேய், நீ இந்த நல்லா கூட சேர்ந்து பிளான் போட்ட. இப்போ என்ன மட்டும் தனியா சொல்ற? அதை விட வா போய் பார்க்கலாம். தாலிஷே, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி, நான் உடனே ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர். சொல்லுப்பா. டாக்டர், எங்க அக்காவுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? இல்லப்பா, இப்ப நான் ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கேன். நீ வேணா மங்கி டாக்டர் கால் பண்ணு, அவர் உடனே வருவாரு. ஓகே டாக்டர், நான் மங்கி டாக்டருக்கே கால் பண்றேன். என்னப்பா, மங்கி டாக்டரா? ஆமாண்ணே, டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரா, அதனால மங்கி டாக்டருக்கு கால் பண்ண சொன்னாரு. சரி பண்ணு. ஹலோ ஹலோ, மங்கி டாக்டர், எங்க அக்காவுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அப்படியா? நான் உடனே வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க டாக்டர். தம்பி, மங்கி டாக்டர் என்னப்பா சொன்னாரு? உடனே வராரானா? டாக்டரே வந்தாருன்னு நினைக்கிறேன். நான் மங்கி டாக்டர் வந்திருக்கேன். இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? வாங்க டாக்டர் வாங்க. எங்க அக்காவுக்கு தான் உடம்பு சரியில்லை. வந்து என்னன்னு பாருங்க. என்னாச்சு உங்க அக்காக்கு? எங்க அண்ணன் தான் எங்க அக்காவை கட்டையில போட்டு அடிச்சுட்டான். மண்டையில அடிபட்டதால உங்க அக்காவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அது போட்டா உங்க அக்காவுக்கு உடனே சரியாயிடும். அப்புறம் டாக்டர் வெயிட் பண்றீங்க? அந்த இன்ஜெக்ஷனை உடனே போடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் போறதுனால ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கு. என்ன சைடு எஃபெக்ட்டா? அது என்ன டாக்டர் சைடு எஃபெக்ட்? இந்த இன்ஜெக்ஷனை போட்டா உங்க அக்கா மங்கி மாதிரி மாறிடுவாங்க. மங்கி மாதிரி ஓடுவாங்க, மங்கி மாதிரி வருவாங்க, மங்கி மாதிரி மரம் எல்லாம் ஏறுவாங்க. ஐயோ, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அக்கா உங்களுக்கு அக்கா. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உங்க அக்கா ஒரு மங்கி. ஐயோ, இப்ப சொல்லுங்க, இந்த ஊசியை உங்க அக்காவுக்கு போடவா வேணாவா? என்ன, எங்க அக்கா மங்கியே மாறிடுவாங்களா? அப்போ இனிமே எங்க அக்கா மரம் எல்லாம் ஏறுவாங்க. தேங்காய் மரம் ஏறி தேங்காய் அறுத்து தருவாங்க. மாங்காய் மரம் ஏறி மாங்காய் அறுத்து தருவாங்க. கொய்யாக்காய் மரம் ஏறி கொய்யாக்காய் அறுத்து தருவாங்க. ஜாலிதான். அண்ணே, இனிமே நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேணாம். நம்ம அக்காவே எதுனாலும் பறிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஹேய், ஜாலி ஜாலி ஜாலி. டேய்,
இங்க என்னடா நடக்குது? ஆமா, இவர் யாரு? அக்கா, உங்க தலையில அடிபட்டுச்சு, அது சரி பண்றதுக்காக மங்கி டாக்டர் வந்திருக்காங்க. என்ன, மங்கி டாக்டரா? ஆமா, இவர் கையில ஏன் இவ்வளவு பெரிய ஊசி வச்சிருக்காரு? ஆஹா, நான் இது போட்டுக்க மாட்டேன். அக்கா, நீ ஊசி போட்டுக்கோக்கா, அப்போதான் நீ மரம் ஏறி எங்களுக்கு பழம்னா பறிச்சு கொடுப்ப. என்னது, மரம் ஏறி பழம் பறிப்பேனா? அக்கா, நீ அந்த ஊசி போட்டுட்டனா மங்கியா மாறிடுவ. நீ மங்கியா மாறிட்டனா மரம் ஏறி எங்களுக்கு பழம் எல்லாம் பறிச்சு போடுவல்ல. ஓ, அப்படியா? டாக்டர், அந்த ஊசியை கொஞ்சம் கொடுங்க. என்னங்க? மங்கி டாக்டர், அங்க பாருங்க, வாழைப்பழம் இருக்கு. என்ன வாழைப்பழமா? மங்கி டாக்டருக்கு மங்கி ஊசி போடுங்க. இருங்க, என் மங்கி ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன். என்ன, மங்கி ஃபேமிலியை கூட்டிட்டு வரீங்களா? கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஊசி போட்டு விடுறோம்.